இங்க வாங்குனதா ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இப்பதான் குடிச்சீங்கல்ல, ஒரு 5-10 நிமிஷம் அப்புறம் எத்தனை மணிக்கு குடிக்கிறோம், பிளாட்ஃபார்ம்ல படுத்துனுக்குறான், குடிய தயார் பண்றேன், விற்கிறேன், பங்களால இருக்கிறான். கேள்வி கேட்பவன் மனிதனாகிறான். காசு கொடுத்தாங்களா திரும்ப? கொடுத்தாங்க, ஆனால் நான் தான் வந்து வெகுளி தன்மை விட்டேன். நான் இன்னொரு ஐடியா சொல்லுவேன். இதுக்கு அங்கேயே எம்ஆர்பி கவர்மெண்ட்லேயே கம்மி பண்ணி கொடுத்துடலாம்ல, தேவையில்லாத சலுகை வச்சு தானே இருக்காங்க. பாட்டிலுக்கு எவ்வளோ வாங்குறாங்க? பாட்டிலுக்கு 10 ரூபா. பாட்டிலுக்கு எப்படி பண்ணுறது 10 ரூபா வாங்குறாங்க. ஆமாம், இங்கே 160 சார் சரி சார், எங்களுக்கு பாட்டில் நாங்கள் வீட்டுக்கு வாங்கி போகிறோம். 140 ரூபா கொடுப்போம், கொடுப்பீங்களா? கொடுத்தா அப்போ எந்த காசை வாங்கி எங்களுக்கா கொடுக்குறீங்க? இப்போ 3 வருஷமா என்ன பண்ணீங்க? இப்போ இது எப்போ வாங்கின பாட்டில்? இது ஃபுல்லாக காயில் வாங்கினாங்க. ஸ்கேன் ஆகுதா உள்ள? இல்லை ஆகல. ஏன் ஆகல? என்ன அது தப்பாக சொல்கிறாங்க. இந்த ஒயின் ஷாப்பில் நாங்கள் வந்து வாங்கி போவோம். இவன் ஓப்பன் பண்ணுறோன்னா இல்லையோ, இந்த ஒயின் ஷாப்பில் வந்து கரெக்டாக வந்து வாங்கி போவோம். இந்த மிஷின் வந்து நல்லா இருக்கா இல்லைன்னா கையில் காசு கொடுத்தா உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும்? கையில் காசு தாங்க நம்ம பெஸ்ட். எவ்வளோ ஐயா சரக்கு விற்கிறாங்க? 150 ரூபா. 150 ரூபா விற்கிறாங்க. பாட்டில் கொடுத்தா 10 ரூபா. காசு கொடுத்தாங்களா திரும்ப? நான் கொடுத்தாங்க, ஆனால் நான் தான் வந்து வெகுளி தன்மை விட்டேன். என் பேர் ரகமத்துல்லா. நல்லா தெரிஞ்சுங்க, குடியை நிற்ப முடியாது. எவ்வளோ சரக்கு எவ்வளோ? 140 ரூபா தான் ரேட்டு. 160 ரூபா வாங்கி போகிறான், பாட்டிலுக்கு 20 ரூபா எடுக்கிறாங்க. என்ன பண்ணுது? நான் இன்னொரு ஐடியா சொல்லுவேன். இதுக்கு அங்கேயே எம்ஆர்பி கவர்மெண்ட்லேயே கம்மி பண்ணி கொடுத்துடலாம்ல, 40 ரூபா 140 ரூபா மேனியே. இது ஒரு ஆள் போட்டுக்கின்னு மிஷினும் போட்டுக்கின்னு தேவையில்லாத சலுகை வச்சு தானே இருக்காங்க. எவ்வளோக்கு வாங்குனீங்க? 150 ரூபா. 150 ரூபா. அதில் எவ்வளோ போட்டிருக்கு? அப்போ இல்லையா 140. 140 ரூபா. 150 ரூபா வாங்கியிருக்காங்க. அந்த பாட்டில் ஸ்கேன் பண்ணா 10 ரூபா ரிட்டர்ன் கொடுக்க போறோம். ஆமாம். ஆனால் வருது இல்லை, நமக்கு திரும்ப வருது இல்லை. திரும்பி ஒரு பாட்டில் எடுக்கிறாங்க, திரும்பி ஒரு பாட்டில் வர மாட்டேங்குது. இப்போ 3 பாட்டில் கொடுத்தோம், திரும்பி 30 ரூபா வந்துச்சு. இப்போ திரும்பி ஒரு பாட்டில் கொடுத்தோம், வர மாட்டேங்குது. சார் இப்போ வந்து 140 ரூபா சார் சரக்கு. இப்போ எங்கள் காசு வந்து 150 ரூபா தான் கொடுக்குறோம். எங்களுக்கு அந்த 10 ரூபா ரிட்டர்ன் ஆகுது. 150 ரூபா 150 ரூபா வாங்குறாங்க. அதுக்கு நீங்கள் 5 ரூபா கூட கொடுக்க மாட்டாங்க. காலையில் 12 மணி இல்லை 12 ஆகலாம் உட்காந்துப்போம். 12 மணிக்கு. ஆமாம், வெயிட் பண்ணி வாங்கிட்டு போவோம். இதெல்லாம் காலையில் வாங்குது, நாங்கள் 12 மணிக்கெல்லாம் கரெக்டாக வந்து வாங்கி போயிடுவோம். எத்தனை மணிக்கு? எம்ஆர்பி ரேட் 140 ரூபான்னு போட்டிருக்காங்க. எந்த ஷோரூம் போனாலும் எம்ஆர்பியோட ரேட்டு கம்மி பண்ணணும், கூட்டக்கூடாது. 140 போய் 150 ஆச்சு, சரிங்களா? இது வந்து 10 ரூபா கம்மி பண்ண சொல்கிறேன். எம்ஆர்பி ரேட்டு தானே கொடுக்கணும். இல்லை சரி, உங்கள்கிட்ட நாங்கள் 10 ரூபா வாங்குகிறோம். அது எப்போ ஆரம்பிச்சு, யார் இது பண்ணாங்க? அன்னிலேருந்து இன்றைக்கி வர அப்படி தான் இருக்குது. இன்றைக்கி இல்லை, போனோமா 2 மாதத்துக்கு முன்னாடியே இருந்தது. 150 ரூபா கடைக்கு. குடிக்கிறோம், பிளாட்ஃபார்ம்ல படுத்துனுக்குறான், குடிய தயார் பண்ணுறேன், விற்கிறேன், பங்களால இருக்கிறான். கேள்வி கேட்பவன் மனிதனாகிறான். இல்லை சார், அந்த பாட்டில் கூட நம்ம எத்தனை போய் கூட வெளியில் போய் சாப்பிட்டுக்கிறோம் வச்சுக்க. இப்போ 140 ரூபா கொடுத்தாலும் இப்போ கொடுக்க மாட்டாங்க. நம்ம பாட்டில் தேவையில்லை, நம்ம வீட்டுக்கு வாங்கி போயிடும். 140 ரூபா கொடுத்துன்னு வச்சுக்க சார், கொடுக்க மாட்டாங்க. இப்போ இந்த மிஷின் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா? அது வந்து அதே எல்லாமே யூஸ் பண்ண மாட்டாங்க சார். இப்போ 10 பேர் வாங்கி போவோம், 10 பேர் சாப்பிடும் சார். மாநகரம் தூக்கி போட்டு போயிட போகிறோம். அதே வந்து இந்த 140 ரூபா நீங்கள் கொடுத்தீங்கன்னு வச்சு, அந்த 140 ரூபா சார் கொடுத்து போனால் பிரச்சனை இல்லை. பிளாக்ல திட்டத்தனமாக பண்ணுறாங்க, திட்டத்தனமாக கொடுக்குறாங்க. கொடுத்துங்களா எல்லாம் அனுசரிச்சு தான் போனோம். ஒருத்தர் டென்ஷன் இல்லை. ஒர்க்லாம் அப்படின்னா மிஷின் இப்போ வரும், நம்ம பண்ணல, நம்ம அதை கொடுத்துட்டு போயிடுவோம். அதை இவங்க பயன்படுத்திக்குவாங்க. அப்சல் டயர்லாம் அது மாதிரி தான் பண்ணுறாங்க. அது நல்லது தான். நான் பாட்டில் போட்டு ஓடிக்கிறாங்க, டயரில் மாட்டுது, தூக்கி அடிக்கிறாங்க, அதெல்லாம் தப்பு தான். இது வந்து ரூல்ஸ் கரெக்டு தான். அந்த 10 ரூபா வேணும் போகும்போது 10 ரூபாய் அக்கறையாக கொடுக்குறோம்ல. 10 ரூபாய்க்கு காய்ச்சிக்க மற்ற நேரத்தில் தூக்கி அடிக்கிறது, ரோட்டில் குடிக்கிறது, அதெல்லாம் தப்பு. அதெல்லாம் வந்து ரொம்ப தப்பு. நானும் ஒரு குடிகாரன் தான். தூக்கி அடிக்கிறது ரொம்ப தப்பு. ஒரு 5 ரூபா கம்மி பண்ண மாட்டேன்றானுங்க. சிந்தாரப்பேட்டிலேருந்து அதான் இங்கே திருச்சி விட்டாங்க. பொய் சொல்ல
நான் சிந்தாப்பட்டிருக்கிறேன். என் போட்டாவும் இருக்குது பாதி. காய்ச்சிமேடு மீனை பிடிச்சிங்கிறேன். இப்போ மிஷின் வச்சுக்கிறாங்களே, இது கரெக்டா ஒர்க் ஆகுதா? கரெக்டாக ஒர்க் ஆகலை. கொடுக்கலையா? எல்லாரும் வாங்குறாங்களே. கரெக்டாக ஒர்க் ஆகலை. அதுதான் போலீஸ் பாதுகாப்பு. இப்போ வந்து இந்த ஆட்சியில 10 ரூபா தான் எக்ஸ்ட்ரா வாங்கணும். அந்த பாட்டில கொடுத்தா 10 ரூபா திரும்ப கொடுத்துருவாங்க. சாத்தியம் தானே இது 10 ரூபாய் கொடுத்துட்டு வாங்குறது கீழே யூஸ்ஃபுல்லா இருக்கா இல்லையா? பவர்ஃபுல்லாக இருக்கு. இதே வந்து இப்போ சாப்பாக்கத்தில் 3-4 கடை இருக்கு. 3-4 கடையிலையும் போனாலும் நீ ஒரு 45 ரூபா கொடுத்தா கூட வாங்க மாட்டாங்க. பாட்டிலுக்கு எவ்வளோ வாங்குறாங்க? பாட்டிலுக்கு 10 ரூபா. பாட்டிலுக்கு எம்டி பாட்டில் தான் 10 ரூபா வாங்குறாங்க. ஆமாம். இங்கே 160 ரூபாய் சொல்லலாம். 150 ரூபா. 140 ரூபா சருக்கு சார். இப்போ வந்து நீங்கள் பேசுறீங்க எம்டி பாட்டில் அது என்னைக்கு சார்? கோர்ட் ஆர்டருங்க. கோர்ட் ஆர்டர்னா கோர்ட்லன்னு சொல்லியிருக்காங்க. எம்டி பாட்டில் கீழே போடக்கூடாது சார். சரி சார், எங்களை பாட்டில் நாங்கள் வீட்டு வாங்கி போகிறோம். 140 ரூபா கொடுப்பீங்களா? கோர்ட் ஆர்டர் நாங்கள் வந்து நடைமுறைப்படுத்த முடியாது. விஜய் அமைச்சர் செய்ய முடியாது. கோர்ட் ஸ்டே வாங்கினால ஸ்டே வாங்கியாச்சு சார். இன்னைக்கு ஒரு நாள் ஒரு கடையில் மிஷின் போடுறீங்க, மற்ற கடையில் எல்லாம் மிஷின் இருக்குதா? கொண்டு வராங்க. நீங்க வந்து உண்மையை சொல்லுங்க. உண்மைதான் சொல்கிறேன் சார். எடுக்கல. இப்போ எங்களுக்கு நாங்கள் ஒரே ஒரு தினத்தை சொல்கிறோம். 140 ரூபா 140 ரூபா பாட்டில் வேணுமா வேணாமா நாங்கள் தான் முடியும். கோர்ட் ஆர்டர் என்ன சொல்கிறாங்க? 150 ரூபா கொடு அப்படின்றாங்களா? 150 ரூபா சார் கொடு அப்படின்றாங்க கோர்ட் ஆர்டர். அப்போ வந்து கடையில் விற்கிற சரக்கு வந்து 140 ரூபா சொல்லியிருக்காங்க. புரியுதா? அப்போ எங்க காசை வாங்கி நீ எங்களுக்கா கொடுக்குறீங்க? இப்போ இத்தனை வருஷமா என்ன பண்ணீங்க? இது வந்து லேபிள் வேற டிஸ்ட்ரிக்ட்லாம் ஒட்டி லேபிள் எங்க வந்துது? மதுரை, கோயம்புத்தூர் எல்லாம் வந்துருச்சு. இங்க இப்பதான் ஆமா சென்னையில இப்பதான் வந்துது. அத மாத்திரல. அத மாற்றத்தை கொடுத்து தான செய்யணும். சார் இப்போ இவ்வளவு பேசுறீங்களா? நாங்க ஒரே ஒரு தினம் தெரியுமா ரூல்ஸ் பிரகாரம் 140 ரூபா சொல்லியிருக்காங்க. அந்த 140 ரூபா நாங்கள் கொடுத்து சரக்கு வாங்குறோம். நாங்கள் பாட்டில் கொடுக்குறோமா இல்லை குடியில எடுத்துன்னு போயிருக்கோம். உங்களோட ரேட் எவ்வளோ? 140. அந்த எம்டி பாட்டில் கீழே போடுறீங்க, மேலே போடுறீங்க. நாங்கள் அது உள்ள நிறுவனம் குட்டின்னு சொல்லி தான் கோர்ட் ஆர்டர். நல்லா படிங்க. கோர்ட் ஆர்டர் வந்து 150 ரூபா விற்க சொல்றாங்க. அதை சொல்லுங்க. பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கிட்டு நீங்க அந்த பாட்டில் கொடுத்தா 10 ரூபா கொடுத்துருவாங்க. சார் 140 ரூபா கடை ரேட் நல்லா கேட்டுங்க. 140 ரூபா தான். 150 ரூபாய் பில்லு வாங்கிங்க. பில்லு கொடுத்துருவாங்க. பில்லு கேட்டா கொடுப்பாங்களா? பில்லு வாங்கிக்கலாம். 150 ரூபாய் பில்லு வாங்கி. சார் 10 ரூபாய் யாரு கொடுக்குறது? அதுதான் பாட்டில கொடுத்தா திரும்ப கொடுக்குறாங்களா? அது நான் அதை வாங்குறது இல்லை, நான் வாங்க மாட்டேன். மப்சல் சைடு அப்படியே நான் பண்ணாங்க அந்த கடையில் வாங்கினா தான் அந்த கடைக்கு கொடுப்பாங்க. இந்த ரூல்ஸு கரெக்டான ரூல்ஸு, நல்ல ரூல்ஸ். இப்போ 150 ரூபா நான் எடுத்துகிட்டு வரேன். 150 ரூபா நான் கரெக்டாக 150 ரூபா, அதுவும் எக்ஸ்ட்ரா 140 ரூபா எம்ஆர்பியில் சொல்லிட்டார் தலைவர், சொல்லுகிறார். 10 ரூபா குறையுது. அது 10 ரூபா எக்ஸ்ட்ரா நான் இல்லாத போட்டோம்னா இருந்தால் கை தான் வாங்கணும். அதை 10 ரூபா கொடுத்துட்டு அது குடிக்க தனி பாட்டில் இல்லாமல் அவஸ்தை போடுறாங்க. அதில் வேறு தனி பாட்டில் ஊற்றிக்குவாங்க, எல்லாம் அவஸ்தை போடுறாங்க ஜனெல்லாம். அது 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கி ஏன் கொடுக்குறீங்க? 10 ரூபா குறைய 140 ரூபா எம்ஆர்பி ரேட் தானே கேட்குறீங்க. எம்ஆர்பி ரேட்டில் கொடுங்க. இவங்க என்ன போட்டாங்க? காற்று தூக்கி போடுறாங்க. 2 ரூபா கம்மியாக இருந்தால் தூக்கி போடுறாங்க. அவங்ககிட்ட கண்டிஷனாக பேசலாம்ல, வேலை செய்கிற ஆளுகிட்ட 140 ரூபா வாங்கிக்கலான்ட்டு மேல்கொண்டு ஒரு 5 ரூபா கொடுத்துடலாம். அந்த கராராக கேட்குறாங்க தெரியுமா? அந்த கேள்வினால தான் சண்டை வர காரணமே. இல்லை, இதுக்கு முன்னாடி ஆட்சியில எல்லாம் 10 ரூபா 20 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குவாங்கல்ல, அது நமக்கு திரும்ப வராதுல்ல. 2 ரூபா வாங்கினாங்க தலை, எனக்கு தெரிஞ்சு. அப்படியா? 2 ரூபா வாங்கினாங்க. எப்போதுலேருந்து அது 2 ரூபா? அது அம்மா பீரியட்லேருந்து. அம்மா பீரியட்லேருந்து 2 ரூபா. அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் ஆட்சி மாறுற மாதிரி இருக்கு. இப்போட கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் இப்போ இது டைட் பண்ணிக்கிறது நல்லா தான் இருக்குது. கரெக்டாக காசு வாங்கிட்டீங்க. வாங்கியாச்சு. இது வந்து மக்கள்கிட்ட வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இருந்தாலும் அதுக்கு ஒரு ஆள் போடணும். டாஸ்மாக் பணியாளர்கள் சம்பளம் கம்மியான சம்பளம். அது 140 ரூபா எம்டி பாட்டில் 10 ரூபா போட்டு சொன்ன ஆர்டருக்கு வாங்குறாங்க. இவங்க புரிய தெரியாமல் சண்டை போடுறாங்க. அந்த 10 ரூபா அவங்க வாங்குறது கிடையாது, அது கவர்மெண்ட்டுக்கு பணம் கட்டணும். அதை கொடுத்துருந்த பாட்டில் கொடுத்து காசு வாங்க போகிறாங்க. தெரியாமல் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த பணியாளருக்கு ஒழுக்கமான சம்பளம் கொடுத்தா அவன் அதுலேருந்து 1 ரூபா கூட விற்க மாட்டான். அதான் உண்மை. இதான் உண்மையான பிரச்சனையே. அதுதான் அங்கேருந்து ஆரம்பிக்குது. ஒரு 13,000 சம்பளத்தில் ஒரு வந்து இந்த சென்னையில் குடும்பம் நடத்த முடியுமா? அதான் உண்மை. அதனால தான் 1 ரூபா கூட விற்கக்கூடாதுன்னு சொல்லி அமைச்சர் சொல்லியிருக்காங்க. அதுக்கு தகுந்து அந்த பணியாளர்லாம் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இல்லை, இதுக்கு முன்னாடி யாருமே எந்த கவர்மெண்ட்டும் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணல. இப்போ யாருமே பண்ணல. நம்ம விஜய் சார் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கான நாங்கள் கான்ஃபிடன்ட் பண்ணி ஓட்டு போட வச்சுருக்கோம். அவங்க வரணும், நல்லா தமிழ்நாடை நல்லா முன்னுக்கு கொண்டு வரணும்னு வச்சுருக்கோம். அவ்வளோதான். முந்தைய ஆட்சியிலலாம் பார்த்தீங்கன்னா 10 ரூபாய் 20 ரூபாய், சில இடங்களில் 40 ரூபாய்லாம் வாங்குறாங்க. அது எந்த வகையிலுமே நமக்கு திரும்ப வராது இல்லையா? இப்போ வந்து அந்த 10 ரூபாய் அப்படியே கொடுத்துறாங்க. எந்த பிரச்சனையும் கிடையாது.
ஆனால் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் நிற்க வேண்டியிருக்கு, அவ்வளோதான். அந்த மிஷின் ஒர்க் ஆகுது. மிஷின் வந்து கான்ஃபிடண்ட்டாக இருக்குது. ஒரு 2-3 நாள்னா கூட பழகிக்கிடுவாங்க, அவ்வளோதான். தேங்க்யூ ப்ரோ. இவர் போனாரு, ஆனா இப்பதான் வாங்கினேன். ஆனா பாத்ல ஒரு இப்போ தான் வச்சுருக்காங்க. ஸ்கேனிங் இந்த நெட்வொர்க் பிரச்சனை இருக்குது. அது 2-3 நாளில் சரியாயிரும். வாங்கிட்டீங்களா? பணியாளர் பிரச்சனையும் இந்த உங்கள் மீடியாவில் போடுங்க. அவங்களுக்கு ஒழுக்கமான சம்பளம் கொடுத்தா இந்த பணியாளர் இந்த பாட்டுக்கு மேலே ஒத்த பைசா வாங்க மாட்டாங்க. சரிங்களா? ஓகே, வாழ்த்துக்கள். அதாவது எந்த ஆட்சி வந்தாலும் ஒயின் ஷாப்பை மூட முடியாது. இங்கேருந்து தள்ளி வைக்கிறேன், அங்கேருந்து தள்ளி வைக்கிறேன். நான் 705 இதை மூடுறேன்னாரு, எதை மூடினாரு? நான் கேட்குறேன். நான் வந்து எந்த கட்சியில் பொதுவாக சொல்கிறேன். தொகுதி ஸ்கூலு, தொகுதி சர்ச்சு மூடினாங்களா? வாக்கு உறுதி எப்போ வேணால் கொடுக்குறாங்க. நாக்கில் எலும்புலாத நாக்கு எப்போ வேணால் எப்படி வேணால் பேசும். இப்போ பாதிக்கப்பட்டவங்களா எல்லாம் பாதிக்கப்பட்டவங்க தான் நின்றுக்கிறாங்களே. ஆமாம், இந்த ஆட்சியில் ஒரு ஆளுக்கு 10 ரூபா திரும்ப வந்திருக்கு. சில இடத்துல வரல சார். இப்போ இந்த இடத்துல மிஷின் போட்டிருக்காங்க. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா சாப்பாக்கு பக்கம் வேறு எங்கேயுமே நீங்கள் ஒரு 5 ரூபா கம்மியாக தர மாட்டாங்க.